மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. சோமவாரம் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. சோமவாரம் விரதங்கிறது ரொம்ப கடுமையாக சாயங்காலம் இருந்து சாப்பிடாம அப்புறம் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க யாரும். இப்போல்லாம் இருக்கிற உடம்பு சூழ்நிலைக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாத இருக்குது. சுகரு அது இதுன்னு குளிச்சுட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா மத்தியானம் 12 வரைக்கும் இருந்துட்டு கூட சாப்பிடுங்க. அது வரைக்கும் ஒரு பால் பழம் எடுத்துக்கோங்க. சுகர் இருந்தால் தான் சித்திரம். முன்ன மாதிரிலாம் உடம்பு யாருக்கும் அந்த மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் வந்து குளிச்சுட்டு சாப்பிடுங்க. விளக்கேற்றுங்க. நாம் பாட்டுக்கு அமைதியாக நியாய தர்மத்தோடு இருந்தோம்னாவே போதுமானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இருங்க இதை படிச்சுட்டு 25/11/2024 திங்கட்கிழமை, நவம்பர் மாதம், குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 10ஆம் நாள். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 6 to 7. இன்னைக்கு வந்து மாலை 4:45 to 5:45. தசமி திதி, உத்திர நட்சத்திரம், சித்த யோகம், திருவெண்கேடு, குடமுழுக்குன்றம், திருவாடானை, திருக்கடவுர் இத்தலங்களில் 1008 சங்காபிஷேகம். இன்னைக்கு சங்காபிஷேகம். திருநெல்வேலி திரு நெல்லையப்பர் குரு தர்பார் காட்சி. ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரானுக்கு பாலாபிஷேகம். திதி வந்து தசமி திதி. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. விருச்சிக லக்னம். பரிகாரம் வந்து தயிர். இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ராசி நட்சத்திரம் மகர ராசியில் மகரம், கும்பம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. மணத்தக்காளி கீரை சாப்பிட்டால் குடல் புண் குணமாகும். பின்னாளில் நீ விமர்சிக்கப்பட்டால் நீ நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று. பின்னாலிருந்து உன்னை யாராவது விமர்சித்தாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீ முன்னாடி இருக்கின்றாய் என்று பெருமைகொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ராசி பலன். மேஷம் மேன்மை, ரிஷபம் நேர்மை, மிதுனம் சிந்தனை, கடகம் அனுகூலம், சிம்மம் உழைப்பு, கன்னி சோதனை, துலாம் வெற்றி, விருச்சிகம் போட்டி, தனுசு உறுதி, மகரம் ஓய்வு, கும்பம் கவனம், மீனம் நட்பு. தேய்விரை. இன்றைக்கு நாளைய விசேஷங்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். 26ஆம் தேதி ஏகாதசி திதி. நாளைக்கு வந்து பெருமாள் வழிபாடு, ஏகாதசி விரதம், ஏகாதசி திதி நாளைக்கு. சுவாமி மலையில் முருகப்பெருமானுக்கு வந்து 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடி அருளுதல். நாளைய விசேஷங்கள் வந்து ஏகாதசி திதி. மருத்துவ குறிப்பு. குழந்தைகளுக்கு வயிற்றுக்கோளாறு நீங்க முருங்கை இலையை கசக்கி சாறு எடுத்து சூடாக்கி அரை சங்கு ஊற்றவும். மலக்கட்டு, வயிற்று உப்பிசம் குணமாகும். நாம் எல்லோரும் நிலவை போன்றவர்கள், அதற்கு இருளான ஒரு பக்கமும் உண்டு. நம்ம வந்து இன்னைக்கு என்னன்னு இது பண்ணுறோன்னா, நம்ம முதல்ல பஞ்சாங்கத்தை படிச்சிடலாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதம் 10 திங்கட்கிழமை. கரிநாள்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ரமா ஏகாதசி. நாளைக்கு வந்து ரமா ஏகாதசி. இன்றைக்கி நாம் ஒரு இது வேணுன்றத நான் சொல்கிறேன். திடீர் பணவரவு, நமக்கு திடீர்னு ஒரு பணவரவு நமக்கு வரணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிறிய எளிய பரிகாரம். ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் வந்து 1 கல் உப்பு, 1 கல் மஞ்சள் போட்டு, ஒரு செம்பருத்தி பூ அல்லது இல்லை ஒரு தாமரை பூ. செம்பருத்திக்கு பூக்கு அவ்வளவு மகிமை உண்டு, தாமரை பூவிற்கும் அவ்வளவு மகிமை உண்டு. அதை வந்து அந்த பூவை வந்து அதில் மிதக்க விட்டுட்டு டெய்லி பாருங்கள். டெய்லி சாமி முன்னாடி வச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இது உங்களுக்கு எந்த விருப்ப தெய்வமோ அதை பிள்ளையாரை வணங்கிட்டு, குலதெய்வத்தை வணங்கிட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த உதவி வேணும் அப்படின்னு சாமிகிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. இதை டெய்லி, அதாவது ஏதோ ஒரு மலர் கிடைச்சா கூட போதும். செம்பருத்தி மலருக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இது வந்து முன்னோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாம் சொல்லி புக்கில் எழுதியிருக்காங்க. நிறைய ஜாம்பவான்களும் சொல்லியிருக்காங்க.
டெய்லி எங்களால் தாமரை பூ வாங்க முடியாதுமானா ஒரு செம்பருத்தி இருந்தால் போதும். நாம் இப்படி நடந்து போகும்போது கூட எங்கேயோ ஒரு பூத்து இருக்குது. அந்த செம்பருத்தி மலரை ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு கல்லுப்பு, அதில் இந்த பூ அப்படியே மிதக்க விட்டு டெய்லி பாருங்கள். டெய்லி பார்த்தீங்கன்னாவே இது ரொம்ப 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 சிறப்பான ஒரு இது. திடீர் பணவரவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் ஒருத்தர்கிட்டே கொடுத்துருக்குறோம், அது வரும் ஒரு 10,000மோ 20, நாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்போ அந்த பணம் வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும், வரும். நாம் ஏதோ ஒரு இப்போல்லாம் தடிக்கு விழுந்தால் லோன் தான். லோன் எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. ஃபைனான்ஸ் கொஞ்சம் வட்டி முன்ன பின்ன இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் செய்தீங்கன்னா கட்டாயம் நமக்கு திடீர் பண வரவு வந்து நம்மளோட கஷ்டங்கள் தீரும். இதை நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. இதை திடீர் பணவரவு இன்று நமக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் செய்தீங்கன்னா அது ஒரு இது. இன்னொரு இது வந்து சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னாக்கா சந்தோஷி மாதா விரதம். சந்தோஷி மாதா படம் இருக்குது. வெள்ளிக்கிழமை 16 வாரம் இது தொடர்ந்து எலிக்குட்டி ஓடுதுங்க. 16 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் புளி சேர்க்கக்கூடாது. புளி, இஞ்சி, பூண்டு சேர்க்காம நீங்கள் மசாலா ஐட்டம் சேர்க்காம நீங்கள் அன்னைக்கு செய்து ஒரு பூரியோ ஒரு இதுவோ 12 வரைக்கும் ஒரு தூப தீபாரணை காட்டிட்டு சந்தோஷி மாதா படம் விற்கிது, அந்த புக்கு விற்கிது, அதை வாங்கி நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னாக்கா உடனே 16 வாரம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடக்கும். இது வந்து சந்தோஷி மாதா விரதம் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து 16 வாரம். இது ஒரு பெண்கள் வந்து தூரங்கிற ஆகிட்டா கூட அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த வாரம் நீங்கள் செய்யாமல் கூட அடுத்த வாரம் செய்யலாம். 12 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணி குழந்தைங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு கொடுத்துட்டு அதை நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. இதை நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப கைமேல் பலன் கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணமே கூடலை. இந்த சந்தோஷி மாதா விரதம் எடுத்து உடனே திருமணம் அவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. 16 வாரத்துக்குள்ளே அது நிச்சயம் ஆயிடுச்சு. இதை நீங்கள் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நம்ம நார்மலாகவே புளி சேர்க்காதீங்க. புளி சேர்க்காம ஏதோ ஒன்று லைட்டாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு. புளி, இஞ்சி, பூண்டு அந்த மசாலா ஐட்டம் சேர்க்காம நீங்கள் அன்னைக்கு நீங்கள் செய்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த விரதம் சந்தோஷி மாதா விரதம். தொடர்ந்து 16 வாரம் எடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி திடீர் பணவரவு. இந்த அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு எளிய இது தான். பெரிய ஆன்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஜாம்பவான்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு கிண்ணத்தில் ஒரு தண்ணி எடுத்து மஞ்சள் பூ, ஒரு சிட்டிகை மஞ்சள் பூ, அதில் 2 கல்லுப்பு போட்டு அந்த பூவை மிதக்க விடுங்க. தாமரை மலர் 2 கிடைச்சாலும் பரவாயில்ல, செம்பருத்தி மலர். இதை வந்து அப்படி தாமரை மலர் டெய்லியும் வாங்க முடியாது. ஏன்னா 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் ஒரு செம்பருத்தி மலர் அப்படியே மலர்ந்து அதை போட்டு டெய்லி பாருங்கள். இது வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம். செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதை செய்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். திடீர் பணவரவு நமக்கு வேணும், கிடைக்கணும். நமக்கு நம்மளை வந்து கொடுத்துட்டு கூட இதாக இருப்போம். அதெல்லாம் இப்போ வரும். நம்ம ஒரு ஃபைனான்ஸ்லையோ பேங்க்லேயோ கேட்ட இது வந்து உடனே நமக்கு கிடைக்கும். திடீர் பண வரவுங்கிறது இது நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்மளோட கஷ்டங்களை தீர்க்க அது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன். தினம் ஒரு நைவேத்தியம் வைக்கிறதுக்கு. நாளைக்கு என்ன நைவேத்தியங்கிறத பால் வைப்போம். பால், சர்க்கரை என்ன இருக்குதோ அதை நான் இன்றைக்கி வைப்பேன். நாளைக்குங்கிறது நாளைக்கு. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். நானும் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கேன். இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மைத்திர முகூர்த்தம் கொடுத்துருந்தேன் காலையில். அதையும் நீங்கள் பண்ணுங்கள். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிறப்பாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் செய்யுங்க. எதை தின்னா பித்தந்தளியுன்ற மாதிரி அப்படி ஒரு கஷ்டத்தில் தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நானும் இருக்கேன். 7-8 லட்ச ரூபா கடன் இருக்குது. கடன் பட்டார் நெஞ்சம் போர் கலங்கினான் இலங்கை வேந்தன்ற மாதிரி அவ்வளவு சிரமத்தில் இருக்கோம். அதனால் ஆண்டவன் தான் நமக்கு வழி விடணும். அதுக்கு நம்ம செய்யலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.